நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட் லாஸ்ட் நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு தனியா வெளியூருக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் இது மகிழ்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தமா தான் இருக்கு. வருத்தமா? எதுக்கு? நம்ம வயசு ஜோடிங்களா காஷ்மீர், சுவிட்சர்லாந்து, ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்களுக்கு ஹனிமூன் போவாங்க. நாம என்னமோ 70-80 வயசு தாண்டின கிழஞ்சோடிங்க மாதிரி தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு இருக்கோம். அது என்ன கிழஞ்சோடி? இளஞ்சோடிக்கு ஆப்போசிட் கிழஞ்சோடி தானே. கிழஞ்சோடின்ற வார்த்தை தமிழ் அகராதிலேயே கிடையாது. நீங்களா உருவாக்குறீங்களா? யாரும் உருவாக்கலன்னா புது வார்த்தைக்கு எப்படி உருவாகும்? நீங்க ஒரு அகராதி. அப்படி சொன்னா திட்டுற மாதிரி இருக்கு. பெட்டரா டிக்ஷனரின்னு சொல்லு. ஓகே, நீங்க ஒரு சிறந்த டிக்ஷனரி. இப்படியே வார்த்தைகளை உருவாக்குங்க, சாகித்ய அகாடமி விருது கொடுப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சும்மா இருங்க, நான் உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உனக்கு சந்தோஷம் தானே? அப்ப எனக்கும் சந்தோஷம் தான். என்னன்னா ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டா சந்தோஷமா இருக்கு தம்பி. அண்ணா, உங்க பேர் என்ன? மதியமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்டா ஆச்சுன்னு கேளுமா. ஏன் எப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, ஜோடினா உங்க மாதிரி இருக்கணும். நானும் என் பொண்டாட்டி ஜோடி மாதிரி இருக்க மாட்டோம், கபடி மாதிரி இருப்போம். அப்படின்னா என்ன தம்பி புரியலையா? ரெண்டு பேரும் ஒரு கோடு போட்டு ஒரு ஆள் அந்த பக்கமும் ஒரு ஆள் இந்த பக்கமும் நின்று ஒருத்தர் காலி பண்றதுலேயே குறியா இருப்போம். ஏன்னா அப்படி? ஜெயிக்க தெரியாத புருஷனுக்கு அவ்வளோதானம்மா மரியாதை. என்ன பிரச்சனைன்னு? டிராவல்ஸ் வச்சு பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு என் பொண்டாட்டியோட நகையை விற்று 4 வண்டி வாங்கி டிராவல்ஸ் ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன, என் நேரம் வாழ்க்கை சக்கரம் ஒழுங்காக ஓடல, எல்லாத்துலேயும் நஷ்டம். ஃபைனான்ஸ்காரன் வண்டியை தூக்கிட்டு போயிட்டான், நகை எல்லாமும் போச்சு. ஓனராக இருக்க வேண்டியவன் இன்னொரு ஓனர் வண்டிக்கு டிரைவராக இருக்கேன். அதில் இருந்தே நிம்மதி இல்லைம்மா. ராப்பகலாம் கஷ்டப்பட்டு நடு ராத்திரியில் வீட்டுக்கு போனால் நாய்க்கு போடுற மாதிரி தட்டில் சோத்தை போடுவா. நிம்மதியாக சாப்பிட கூட முடியாதுமா. அது இல்லாமல் சண்டை வேற. அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிட்டு இருக்கிற குழந்தைங்க கூட எந்திரிச்சு உட்காந்துரும். குழந்தைங்க இருக்குன்னு கூட பார்க்காம அவள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பா. என்னம்மா வாழ்க்கை. எத்தனை குழந்தைங்கண்ணா? ஒரு பொண்ணு 2 பசங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு புரிய வைக்கலையா? அவகிட்ட பேசவே கடுப்பா இருக்குமா. அன்பா பேசினா பேசலாம், எப்படா விடியும்னு இருப்பேன். வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னா இருட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போவேன். சவாரி கிடைக்கலனா வண்டியிலே இருப்பேனே தவிர பகல்ல வீட்டுக்கே போக மாட்டேன். என்னண்ணே இது தப்பு இல்லையா? என்ன தம்பி தப்பு இதுல? வீட்டுக்கு போனா இம்சை தானே. பேச பேச பெருசா சண்டை தான் வரும். இல்லண்ணே, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசினாதான் ஒரு முடிவுக்கு வரும். நீங்க காலையில கிளம்பி வெளியில போயிடுவீங்க, அவங்க வீட்லயே இருப்பாங்க. குழந்தைங்களோட படிப்பை பார்த்துக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும், அவங்கள குளிக்க வைக்கணும். இது போக ஒரு தாயா குழந்தைங்களோட படிப்புக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் ஏதாவது செய்யணும்னு ஒரு கனவு இருக்கும். அதை நிறைவேறாதப்பதான் இப்படி எல்லாம் பிரச்சனை வரும். நீங்க இப்படி சண்டை போட்டீங்கன்னா உங்க குழந்தைங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நீங்க உங்க மனைவி கிட்ட எடுத்து சொல்லலாம்ல. உங்களுக்கு பிரச்சனை எப்பல இருந்து ஆரம்பிச்சது? அந்த டிராவல்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து தான். அதுக்கு முன்னாடி நாங்களும் சந்தோஷமா தான் இருந்தோம். பாத்தீங்களா, ஒரு பிரச்சனை வந்தப்ப நீங்க 2 பேரும் மனம் விட்டு பேசாம இருந்ததுனால தான் பிரச்சனை பெருசாயிடுச்சு. மனம் விட்டு பேசுங்க, நேரம் கிடைக்கும் போது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடியலையா அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க, ஏது பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியான்னு கேட்டுட்டே இருங்க. அப்பதான் அவர் என்ன மிஸ் பண்றாருன்னு அவங்களுக்கும் புரியும். சண்டை போடுறதுல உங்க சந்தோஷத்தையும் இழந்துடுறீங்க. நீங்க படுற வேதனை அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. என்னன்னு, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்லை தம்பி, என்னோட நீங்கள் வயசில் சின்னவராக இருந்தாலும் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. பேச தெரிஞ்சு நான் இத்தனை நாள் ஊமையாகவே இருந்துட்டேன்.
நான் ராப்பகலாம் யாருக்காக கஷ்டப்படுறேன்? அவளுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தானே கஷ்டப்படுறேன். நான் பேசுகிறேன் தம்பி. என்னங்க, நாமளும் ஏதோ டூர் போற மாதிரி அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். ஆள் இல்லாத இடத்துல வழிமறிச்சு போட்டு போய்கிட்டே இருக்கணும். யோ, நான் என்ன சொல்றேனோ அதான் செய்யணும். நடக்கிறது விபத்தா இருக்கணுமே தவிர கொலையா இருக்கக்கூடாது. அதுக்கு சந்தர்ப்பம் வர மாதிரி தெரியலையே. எல்லாம் அமையா, சும்மாவா? பல வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் ஒண்ணா கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம சேர்ந்து வந்தது சந்தோஷமான நிகழ்வா இருந்தாலும் வந்தது ஒரு பிரச்சனையை பத்தி பேசன்னு சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. பிரச்சனைக்காக வந்தோமா? பிரபு பத்தி ஏதாவது? பிரச்சனை நம்ம பிள்ளையதா இருந்தா நம்ம வீட்லயே பேசிருக்கலாம். ஆனா பிரச்சனை நம்ம பிள்ளையது இல்ல. வேற சொல்லு. பிரச்சனை பிரகாஷ பத்தி. என்ன? நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா பிரகாஷ் உங்க அண்ணனோட பிள்ளை. முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பிரகாஷுக்கு நம்ம சொத்துல எந்த பங்கும் இல்லைனாலும் அவனையும் உங்க அண்ணனையும் அண்ணியையும் இந்த குடும்பத்தோட சேர்த்து கூட்டு குடும்பமா தான் வச்சிருக்கோம். அவங்ககிட்ட சில சமயம் ஹார்ஷா பேசியிருக்கேன். ஆனா அவனையும் என் பிள்ளை மாதிரி தான் வச்சிருக்கேன். அவனுக்கு அந்த உணர்வு இல்லைங்க. அதனாலதான் 3வது மனுஷன் மாதிரி திருட்டுத்தனமா நிறைய கையாடல் பண்ணியிருக்கான். அவன் தான் ஆஃபீஸில் கமிஷனுக்காக தப்பான கான்ட்ராக்டர்ஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கான். அதனால தான் பிரபு அவனை வேலையை விட்டு தூக்கினான். அதெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனைங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனைங்க. உங்களுக்கு தெரியாது நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கான். நீ சொல்றது உண்மையா? ஆமாங்க, என் கண்ணால பல டாக்குமெண்ட்ஸ் பார்த்தேன். எல்லாமே லேண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் தான். இது போக நிறைய லாக்கர் அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கான். அதுல எவ்வளவு கோல்டு இருக்கு, சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. என் கவலை, அவன் இது வரைக்கும் பணம் திருடி நமக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லைங்க. நாளைக்கு இதே சொத்துக்காக பிரபு எதுவும் செய்ய மாட்டான்னு என்னங்க நிச்சயம்? என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சொந்தங்கிறவங்க இப்படி செய்யறாங்களே. நம்மள இவ்வளவு துரோகம் செய்வாங்களா? நாம நம்பினத்தினால தாங்க இவ்வளவு துரோகம் செஞ்சா. இந்த விஷயத்தை பத்தி நீ அண்ணன் அண்ணிக்கிட்ட பேசினியா? இல்லங்க, இது வரைக்கும் இந்த வீட்டுல நடந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் முடிவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிரகாஷ் செஞ்ச காரியத்தை என் தம்பி செஞ்சிருந்தானா நான் தண்டனை கொடுத்திருப்பேன். ஆனா பிரகாஷ் உங்க அண்ணனோட பிள்ளை. இந்த விஷயத்துல நான் எது செஞ்சாலும் அது தப்பாத்தான் போகும். அதனால இந்த பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கோங்க. அங்க நான் வரவும் மாட்டேன், தலையிடவும் மாட்டேன்.
மன்னிக்கிறதோ தண்டிக்கிறதோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்க முடிவு எதுவா இருந்தாலும் அது எனக்கு சம்மதம். அண்ணே, முன்னாடி ஒரு இளநீ கடை இருக்குல்ல, அங்க நிறுத்துங்க. இளநீ வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கண்ணே, நீங்களும் இருங்க தம்பி, நான் வாங்கிட்டு வரேன். பரவாயில்லண்ணே, உட்காருங்க, நான் வாங்கிட்டுறேன். நீ கார்லயே உட்காந்து கூட்டின்னு. சரி தம்பி, நான் ஒரு ஃபோன் பண்ணணும். ஒய்ஃப்கா? ஆமா தம்பி. பேசுங்க பேசுங்க. நீ உட்காருங்கல்ல, நான் எடுத்துட்டு வரேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி ரெடியா வச்சுக்க. அவன் இளநீ வாங்கி கிராஸ் பண்ணும்போது போய் தட்டுறான் அவனை. மிஸ் ஆச்சு, நீ அவன் முடி பிடிச்சி எடுத்துட்டு வந்துரு. சரி தம்பி. சரியா? ரேவதி, ரேவதி, என்ன பாரு ரேவதி, கண்ணு திறந்து என்ன பாரு ரேவதி. என்னாச்சு? கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம். போற வழியில இளநீ சாப்பிட ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணோம். நான் இளநீ வாங்க போனேன். அப்ப என் மேல ஒரு வண்டி மோத வந்துச்சு. என்னை காப்பாத்த வந்த இவ கீழே விழுந்துட்டா. அப்பல இருந்து சுய நினைவே வரல. ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். டோன்ட் வரி, ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஒரு 10 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணுங்க. நர்ஸ், உங்களுக்கு பிபி செக் பண்ணுங்க, டெஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டோன்ட் வரி, ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஒரு 10 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணுங்க. நர்ஸ், உங்களுக்கு பிபி செக் பண்ணுங்க, டெஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர்.
ரொம்ப ஷாக்ல பிபி லோவா இருக்கு, மயக்கத்துல இருக்காங்க. ட்ரிப்ஸ் ஏத்த சொல்லியிருக்கேன். இன்னும் 1/4 மணி நேரத்துல கான்ஷியஸ்க்கு வந்துருவாங்க. வேற பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே டாக்டர்? அவங்க கான்ஷியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் செக்அப் பண்ணிட்டு சொல்றேன். சரி. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பிரபு, உங்க ஹஸ்பண்டா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். பயந்துட்டீங்களா? இப்ப எப்படி இருக்கு? இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 10 நிமிஷம் வெளில வெயிட் பண்றீங்களா? ஏன் டாக்டர்? ஒரு சின்ன செக்கப் இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நர்ஸ் லேப்ல ஆள் இருக்காங்க. இருக்காங்க டாக்டர். நான் சொன்ன டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்லிடுங்க. டாக்டர். பிரபு, நத்திங் டு வரி. அவங்க ஹெல்த் வைஸ் சின்ன சின்ன டவுட் இருக்கு. ஜெனரல் செக்அப் தான். லேப் ரிப்போர்ட்ஸ் வந்ததும் உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுறேன். டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, பெரியவங்க யாரும் வரலையா? இல்ல டாக்டர். ஓகே, ரிலாக்ஸ். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன டாக்டர்? நானே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவா, நீங்க சொல்லிடுறீங்களா? புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னும் புரியலையா? நீங்க அம்மாவாக போறீங்க. நான் வேணா உங்க ஹஸ்பண்ட் சொல்லவா? வேண்டாம் டாக்டர், நானே சொல்லிக்கிறேன். ஓகே. டாக்டர் உங்ககிட்ட ஏதோ சொன்னாங்களாமே? டென்ஷனா இருக்கு. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை தான். என்ன? நீங்க அப்பாக்க போறீங்க. நிஜமா? ஆமா. சந்தோஷத்துல யார தூக்குறதுனே தெரியலையா? உங்க பொண்டாட்டியை தூக்குங்க. பிரபு, என்ன இது? இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுனே தெரியல. அதுக்காக சரி விடு. என்ன சந்தோஷமா இருந்தாலும் நம்ம 2 பேருக்கு மட்டும்தானே. ஹலோ. என்னப்பா, ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? இல்ல. ஏன்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஹாஸ்பிட்டல்? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. போற வழியில ரேவதி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். இப்ப எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே ஓகே தான். எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க? வைஷ்ணவி லைஃப் கேர் சென்டர்ல. நான் இப்ப வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன். டேக் கேர். அப்பா வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஒரு வாரம் நினைக்கிறேன். நம்ம 2 பேருக்கும் தான் இந்த விஷயம் தெரியும். இப்ப பெரியவங்களுக்கும் தெரிய போகுது. அவருக்கு தாத்தாக போறது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சொல்ல வேண்டாம். இத காரணமா வச்சு வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. உன்னை மன்னிச்சில்ல, உன் வயத்துல வளர்ற வாரிசுக்காக. இப்போதைக்கு தெரிய வேண்டாம். அவங்க தொந்தரவை இப்ப நமக்கு வேண்டாம். இத சொல்லனா எப்படிங்க? அவருக்கு இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? இந்த விஷயத்தை கூடவா மறைக்கணும்? வேற வழி இல்ல, சொல்லாத. என்ன? உங்க இஷ்டம்.